அனைவருக்கும் வணக்கம். யுஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ் எக்ஸாம் விட்டுட்டா ரியல் அனாலிசிஸ்லேருந்து லிமிட்ஸ் தியரம் பேஸில் நம்ம எம்சிக்யூலாம் பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கலெக்ஷன் ஆஃப் ரிசல்ட்ஸ் கொடுத்து அதுக்கான எம்சிக்யூஸ் வந்து நான் கொடுத்துருப்பேன். ஸோ இது போல் நிறைய ப்ராப்ளம்ஸ் கலெக்ஷன்ஸு அவைலபிளாக இருக்குது. ஸோ வேணுன்றவங்க என்னோட நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். ஆக்சுவலாக இந்த எம்சிக்யூ புக்லெட்டு, அப்புறம் ஃபார்முலா புக்லெட்டு, 10 யூனிட்கான ஃபார்முலா புக்லெட்டு, அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் இயர் சொல்யூஷன் புக்லெட்டு. ஸோ மொத்தமாக 5 புக்லெட் வரும். இந்த 5 புக்லெட் காம்போ ப்ரைஸ் ரிசீவ் பண்ணுறவங்களுக்கு டெஸ்ட் பேட்ச் ஃப்ரீ. ஸோ வேணுன்றவங்க அந்த 5 புக்லெட்டை வாங்கிக்கலாம். ஆல்ரெடி ஒரு 3 புக்லெட் ரிசீவ் பண்ணியிருக்கிற கேண்டிடேட்ஸ் வந்து இந்த 2 புக்லெட் வந்து நீங்கள் எக்ஸ்ட்ரா பே பண்ணி வாங்கிக்கலாம். ஸோ வில்லிங் இருக்கிறவங்க இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். 9384686847. நான் ப்ரைஸ் டீட்டெயில் சொல்லிடுவேன். நீங்கள் புக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கொரியர் வந்து மண்டே போட்டு விட்டுருவேன். ஸோ ஒன்ஸ் மண்டே போட்டோம் அப்படின்னா டியூஸ்டே கைக்கு பார்சல் வந்துடும். யூஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு இது ஒரு பெஸ்ட்டு காம்போ ஸ்டடி மெட்டீரியலாக இருக்கும். அதாவது நீங்கள் இவ்வளோ நாள் படித்த கான்செப்டை நீங்கள் கோத்ரூ பண்ணணும், நிறைய கொஷின்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னா அந்த கொஸ்டின் ப்ராக்டிஸ் கலெக்ஷன்ஸ்க்கு அந்த கலெக்ஷன் ஆஃப் 5 புக்லெட் நான் கொடுக்குறேன். அதில் 3 புக்லெட் 6000 ப்ராப்ளம், ஒரு புக்லெட் சாப்டர் வைஸ் இருக்கும், 2 புக்லெட் வந்து டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்து டெஸ்ட் சீரியஸ் மாதிரி கொடுத்துருப்பேன். ஸோ அதுவுமே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். ஸோ 6000 ப்ராப்ளம்ன்றது அந்த 3 புக்லெட்குள்ளே வர கலெக்ஷன். ஓகே. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஆல் சாப்டருக்கு ஃபார்முலா வைஸ் என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு புக்லெட் ரெடி பண்ணியிருக்கேன். ஒரு ஃபர்ஸ்ட் யூனிட் எடுக்கிறீங்க அப்படின்னா அதில் என்னென்ன தியரம்ஸ் படிக்க போகிறீங்க, என்னென்ன ஃபார்முலாஸ் பார்க்க போகிறீங்க அப்படின்றத கரெக்டாக கலெக்ட் பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ அந்த புக்லெட் வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா 23 யூஜிடிஆர்பி அப்பாயின்மெண்ட் எக்ஸாமோடைய டீட்டெயில் சொல்யூஷனும் போட்டிருக்கேன். வேணுன்றவங்க அந்த புத்தகத்தை வாங்கிக்கோங்க. ஓகே, ஃபைன். இப்போ நம்ம இம்பார்ட்டன்ஸ் தியரம்ஸ் பார்த்துட்டு அதை பேஸ் பண்ணி இருக்கிற கொஷின்ஸ்லாம் பார்த்துடலாம். அது வந்து இது ஒரு காட்சி ஃபர்ஸ்ட் லிமிட் தியரம் நம்ம மென்ஷன் பண்ணுவோம். ஸோ இதுவுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் தியரம் தான். லிமிட் ஏஎன் ஈக்குவல் டு எல், லிமிட் பிஎன் ஈக்குவல் டு எம்ஆ இருக்குது அப்படின்னா லிமிட் ஆஃப் ஏஎன் ப்ளஸ் பிஎன் வந்து ஈக்குவல் டு எல் ப்ளஸ் எம். இந்த ரிசல்ட்டை வந்து நம்ம அப்ளை பண்ண கற்றுக்கணும். இது ரொம்ப முக்கியமான ரிசல்ட். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இஃப் லிமிட் ஏஎன் ஈக்குவல் டு எல், லிமிட் பிஎன் ஈக்குவல் டு எம்ஆ இருக்குது அப்படின்னா லிமிட் ஆஃப் ஏஎன் பிஎன் வந்து எல்எம்முக்கு கன்வெர்ஜ் ஆகுன்றது நமக்கு தெரியும். அடுத்து if a continuous function on a closed interval 0,1, then limit n tends to infinity 1 over n summation k from 1 to n f of k by n. இது எப்படி எழுதிக்கலாம்னா இன்டெக்ரல் 0 to 1 f of x into dxன்னு எழுதிக்கலாம். ஸோ இதை பேஸ் பண்ணி நிறைய ப்ராப்ளம்ஸ் வருங்க. இது ரொம்ப முக்கியமான ரிசல்ட்டு. இதுவுமே நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே. ஸோ இப்போ இதை பேஸ் பண்ணி வர ரிசல்ட்ஸ்லாம் பார்த்துருவோம். ஆக்சுவலாக இது வந்து ஒரு ஏஎன் சீக்வன்ஸாக பாருங்கள், இது ஒரு பிஎன் சீக்வன்ஸாக பாருங்கள். ஸோ ஏஎன் பார்த்தீங்க அப்படின்னா 2n + 1 டிவைடட் பை 3n + 5. ஓகே. உங்களுடைய பிஎன் பார்த்தீங்க அப்படின்னா n by n + 2. இதோட லிமிட் பார்த்தீங்கன்னா என்ன கிடைக்கும், 2 + 1 by n டிவைடட் பை 3 + 5 by n வரும். அதை என்ன காமன் அவுட் பண்ணிட்டீங்கன்னா இப்போ லிமிட் அப்ரோச் பண்ணுறீங்க as n tends to infinity போட்டிங்கன்னா அது 2/3 வரும் as n approaches to infinity. ஓகே. ஸோ அதே போல் இதை பாருங்கள், 1 by 1 + 2 by n வரும். இதுக்குமே வந்து ஆன்சர் வந்து 1 வரும் as n tends to infinity. ஸோ அப்போ an converges to l, bn converges to m. அப்போ an + bn இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணியிருக்கோம் இல்லையா, இது எதுக்கு போகும், l + m. அப்போ என்ன கிடைக்கும், 1 + 2/3 அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 5/3 வரும். ஸோ உங்களுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ கரெக்ட். இதுக்கு எந்த தியரம் அப்ளை பண்ணியிருக்கான்னு பாருங்கள். இதை பாருங்கள், இந்த தியரம். இஃப் an ஈக்குவல் டு எல் அண்ட் bn ஈக்குவல் டு m இருந்தால் லிமிட் ஆஃப் an + bn வந்து கன்வர்ஜஸ் டு l + m. அவ்வளோதான். ஸோ நீங்கள் தனித்தனியாக செப்பரேட்டாக லிமிட் கண்டுபிடிச்சிட்டு நீங்கள் அதை ஆட் பண்ணிக்கிட்டா போதும். ஸோ இதுவுமே பாருங்களேன், இது ப்ராடக்டாக வர்றது. ஸோ இதை நான் எப்படி ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறேன்னா இங்கே ஸ்கொயர் டேர்ம் இருக்கா, அப்போ இது எப்படி பார்த்துக்கலாம்னா லிமிட் n tends to infinity 2n² + 1 டிவைடட் பை n² ஒரு ஃபார்மேட் ஆகும். அதுக்கப்புறம் 3n + 1 டிவைடட் பை n ஆகும் நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணிக்கிங்க. ஸோ இது an, இது bn. அப்போ ப்ராடக்ட் ஆஃப் லிமிட்ஸ் வந்து நீங்கள் செக் பண்ணிக்க வேண்டியது தான். இந்த ப்ராடக்ட் ஆஃப் சீக்வன்ஸோடைய லிமிட்ஸ் வந்து ப்ராடக்ட் ஆஃப் அந்த கரஸ்பாண்டிங் லிமிட்ஸாக இருக்கும் இல்லைங்களா. அப்போ நான் 2 + 1 by n² ஒரு டேர்ம் கிடைக்கும். இது பண்ணிங்கன்னா 3 + 1 by n ஒரு டேர்ம் கிடைக்கும். கரெக்டாக லிமிட் அப்ரோச் பண்ணுங்கள், இது 2 வரும் இன்ட்டு 3. அப்போ 3 2 சார் என்ன நமக்கு 6. ஸோ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ கரெக்ட். ஓகே. ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க, இதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ இது வந்து எதுக்குன்னு பார்த்துருக்குன்னு பாருங்கள், நல்லா கவனிங்க. எஃப் வந்து கண்டினியூஸ் ஃபங்க்ஷனாக, f is continuous function on closed interval 0,1 from r closed interval 0,1 to r போகிற மேப்பு. இதுவுமே ஒரு கண்டினியூஸ் ஃபங்க்ஷன். ஓகே. அப்போது இந்த போர்ஷன் இருக்கு இல்லையா, லிமிட் n tends to infinity 1 by n summation of k from 1 to n
எஃப் ஆஃப் கே பை என் இருக்கு இல்லைங்களா, இது வந்து இன்டெக்ரல் 0 to 1 எஃப் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸுக்கு ஈக்குவலுங்க. ஓகே, ஸோ அப்போ இங்கே ஃபங்க்ஷன் ஆஃப் கே பை என் இருக்கிறது என்னன்றது நீங்கள் பார்க்கணும். அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் தான் அது கரெக்டு. ஏன்னா நீங்கள் எஃப் ஆஃப் கே பை என் போட்டிங்க அப்படின்னா இது வந்து கே பை என் அந்த ஹோல் ஸ்கொயருக்கு ஈக்குவலாக இருக்கும். ஓகே, ஸோ இப்படி ஒரு வேல்யூ கொடுத்துட்டு இந்த லிமிட்டிங் வேல்யூ என்னன்றதை கேட்குறாங்கன்னா நீங்கள் இந்த தேர்த்துக்குள்ளே போயிடணும். ஸோ அப்போ ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர். அப்போ இன்டெக்ரல் 0 to 1 எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு டிஎக்ஸ் அடிச்சு விட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், ஜஸ்ட் 1/3. ஓகே, ஸோ அப்போ லிமிட் ஆஃப் திஸ் சமேஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஆன்சர் நமக்கு என்ன கிடைக்குது, 1/3. ஸோ இதை பேஸ் பண்ணி நிறைய ப்ராப்ளம் கலெக்ஷன் இருக்குது. ஸோ இது எல்லாமே வந்து உங்களுக்கு நான் ஏன் ப்ராப்ளம் ஓரியன்டாக கொடுக்குறேன் அப்படின்னா மெட்டீரியல்ஸை வந்து யூஜாக அதை ஃபுல்லாக படித்து நம்மளால் கொஷின்ஸை ஃப்ரேம் பண்ணி மைண்டில் நிறுத்த முடியாது. ஸோ உங்களுக்கு நான் கொடுக்குற கலெக்ஷன் வந்து என்டையர் மெட்டீரியலே கொஷின் போது ஈஸியாக கொஷினை வந்து நீங்கள் டேக்கர் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். இது வந்தால் இதை அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி போயிட்டே இருக்கலாம். ஸோ அது வந்து உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டாக இருக்குன்றதை நான் சொல்கிறேன். ஓகே, இதுவுமே பாருங்கள். இப்போ இந்த இடத்துல உங்களுடைய எஃப் ஆஃப் எக்ஸ் நீங்கள் என்ன சூஸ் பண்ணுவீங்க, எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு சைன் எக்ஸ் போட்டால் போதும், வேறு எதுவும் தேவையில்லை. ஏன்னா எஃப் ஆஃப் கே பை என் போடுறீங்க இல்லையா, அப்போ சைன் ஆஃப் கே பை என் அவ்வளோதான். இது வந்து சைன் ஆஃப் கே பை என் உள்ள இருக்கு. அப்போ இதுக்கு நமக்கு டேரெக்டாக தெரியுது இன்டெக்ரல் 0 to 1 எஃப் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ். அப்போ இன்டெக்ரல் ஆஃப் 0 to 1 எஃப் ஆஃப் எக்ஸ் என்ன, சைன் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ் அவ்வளோதாங்க. ஸோ சைன் எக்ஸோட இன்டெகிரேஷன் நமக்கு தெரியும் மைனஸ் காஸ் எக்ஸ். ஸோ மைனஸ் காஸ் எக்ஸ் நீங்கள் போட்டுக்கிறீங்க. 0 to 1 அப்பர் லிமிட் வந்து மைனஸ் காஸ் ஆஃப் 1, லோயர் லிமிட் வந்து ப்ளஸ் 1 ஆகிடும். அப்போ 1 மைனஸ் காஸ் ஆஃப் 1 தான் இங்கே கரெக்ட். ஓகே, ஸோ ஃபுல்லாக ஃபார்முலா புக்லெட்டில் தேவையான ரிசல்ட்ஸ் இருக்கும். ஸோ அதுவுமே நீங்கள் நல்லா படிச்சுக்கணும். என்னென்ன ஃபார்முலாஸ் நீங்கள் பார்க்கணுன்றதே நான் கொடுத்துருப்பேன், அதையுமே நீங்கள் வாங்கி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஃபைன். இப்போது இது வந்து ஆல்ரெடி நான் நிறைய பேருக்கு எக்ஸாம்பிளாக கொடுத்துருந்தேன் இது எப்படி போடலாம் அப்படின்னு. ஜஸ்ட் நீங்கள் இது எப்படி எடுத்துக்கலாம்னா எல் ஈக்குவல் டு 1 + 1/n ஹோல் பவர் என்னன்னு எடுத்துக்கோங்க. இதுவுமே நம்ம எப்படி எழுதிக்கலாம்னா இ பவர் n இன்ட்டு 1 + 1/n நீங்கள் எடுத்துக்கலாம். இப்படி நீங்கள் பார்க்கலாம். ஓகே, இ பவர் லாக் ஆஃப், சாரி இது எரேஸ் பண்ணிக்கிறேன், இது மட்டும் எரேஸ் பண்ணிக்கலாம். ஸோ என்னது, இது எப்படி எழுதிக்கலாம்னா இ பவர் n இன்ட்டு லாக் ஆஃப் 1 + 1/n. ஓகே, இந்த எல் வந்து இதுக்கு ஈக்குவல். ஏன்னா பவர் ஆஃப் n மேலே கொண்டு போயிடலாம். ஸோ உனக்கு இ லாக் எக்ஸ்போனன்ஷியல் கேன்சல் அவுட் ஆகிடும். ஸோ இதில் எந்த சேஞ்சஸுமே வந்து பெருசாகிடும், ரெண்டுமே ஈக்குவலன்ட்டு தான். ஓகே, இப்போ இ பவர் இதனுடைய லிமிட் என்னன்றதை பார்த்தா போதும். ஸோ லிமிட் n டைம்ஸ் டு இன்ஃபினிட்டி n + n இன்ட்டு லாக் ஆஃப் 1 + 1/n. இதுக்கு எது ஈக்குவல் ஆக்சுவலாக, லிமிட் n டைம்ஸ் டு இன்ஃபினிட்டி log of 1 + 1/n divided by 1/nக்கு ஈக்குவல். இப்போ as limit n tends to infinity னா 1/n tends to 0. அப்போ லிமிட் x tends to 0 log of 1 + x/x ன்னு பாருங்க. ஸோ லிமிட் என்ன வரும் நமக்கு 1. லிமிட் x tends to 0 log of 1 + x/x ஓட லிமிட் என்னது 1. அப்போ எல்லோட வேல்யூ நாங்க ஜஸ்ட் இ அவ்வளோதாங்க. இதுலேயே நான் இந்த இடத்துல ஏ கொடுத்தா என்ன வரும்ன்றதை உங்களுக்கு நான் கேட்டிருந்தேன், நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க இ பவர் ஏ. ஸோ அதுவுமே சூப்பர். நெக்ஸ்ட் இப்போ இந்த ப்ராப்ளம் பாருங்களேன், இது கொஞ்சம் நல்லா ரொம்ப ட்ரிக்கியாக இருக்கும், பட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம். லிமிட் n டைம்ஸ் டு இன்ஃபினிட்டி n இன்ட்டு நான் கொடுக்குற கலெக்ஷன் எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியங்க. நீங்கள் அதுதான் ரொம்ப நீங்கள் நீட்டாக பார்த்து படித்து புரிஞ்சிக்க வேண்டிய விஷயமா இருக்கும். ஓகே, இது காஞ்சி கேட்டாலும் நான் என்ன பண்ணுறேன், ஜஸ்ட் மல்டிபிள் டிவைட் பண்ணிக்கிறேன், வேறு எதுவும் பண்ணல. இந்த பார்ட்டு இருக்கிறது அப்படியே கேன்சல் அவுட் ஆகிடும். அதனால ஜஸ்ட் இந்த டேர்ம் வந்து டினாமினேட்டர் நியூமினேட்டர் போட்டுக்கிறேன். அப்போ லிமிட் n டைம்ஸ் டு இன்ஃபினிட்டி நமக்கு என்ன கிடைக்கும், இது a + b × a - b. அப்படி n² + 1 - n² divided by square root of n² + 1 + n வரப்போகுது. ஸோ n² அவுட்டு. ஸோ நீங்கள் ஃபைனலைஸ் பண்ணும்போது லிமிட் n டைம்ஸ் டு இன்ஃபினிட்டி என்ன கிடைக்கும், 1/√n² + 1 + √n + n, சாரி + n. ஓகே, இதில் ஒரு டேர்ம் விட்டுட்டேன், எந்த டேர்ம் சொல்லுங்க பார்ப்போம், +n. எந்த டேர்ம் நான் விட்டுட்டேன், இந்த n ப்ராடக்ட் பண்ணுறது விட்டுக்கிட்டே வர, அந்த n அப்படியே ப்ராடக்ட் பண்ணிட்டே வாங்க. ஓகே, அப்போ இது n டைம்ஸ் இங்கே வந்துடும். அப்போ ஃபைனலாக உங்களுக்கு இந்த டேர்ம்ஸ் கிடைக்கும் n/√n² + n + n. டினாமினேட்டர்லேருந்து n² காம்பனேட் பண்ணுங்கள், n/n² காம்பனேட் பண்ணால் √n வெளியே வந்துடும். அப்போ n வந்துடும். அப்போ √1 + 1/n² ப்ளஸ் இங்கே வந்து ஒரு n² வெளியே எடுக்கிறீங்க, இந்த டேர்ம்லேருந்து ஒரு n² வெளியே எடுக்கிறீங்க. ஆக்சுவலாக இது வந்து n/n². இப்படி பாருங்கள்,
ஓகே, காமனா n ஸ்கொயர் வெளியே எடுத்திருக்கீங்க, வேற எதுவும் இல்லை. ஓகே, ஸோ அப்படி இல்லைன்னா இதுவும் பார்த்துக்கலாம். இப்படி போட்டுக்கலாம், இது தேவையில்லை. இப்போ நியூமரேட்டர்ல n இருக்கு. இந்த ரூட்டுக்குள்ள வந்து n ஸ்கொயர் வெளியே எடுத்தீங்கன்னா உங்களுக்கு n இன்ட்டு ரூட் ஆஃப் 1 + 1 / n ஸ்கொயர் ப்ளஸ் n வரும். ஸோ இதுலேருந்து நீங்கள் என்ன காம்பனேட் பண்ணீங்க அப்படின்னா 1 / ரூட் ஆஃப் 1 + n ஸ்கொயர் ப்ளஸ் 1 வந்து நிற்கும். இந்த என்ன காம்பனேட் பண்ணி நியூமரேட்டரை கேன்சல் பண்ணிக்கிறீங்க. அப்போ 1 / √1 + 1 வரும். ஸோ ஃபைனலாக 1/2. ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1/2ன்றது கரெக்ட். ஓகே, ஸோ எல்லாமே இப்படி தாங்க இருக்கும். நீங்கள் நல்லா நீட்டாக ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா போதும். ஸோ இது வந்து நீங்கள் அந்த லிமிட் தேர்றதுக்கு நீங்கள் கொண்டு போயிடணும். இப்போ லிமிட் n → ∞, நீங்கள் 1/n வெளியே எடுத்துக்கங்க. அப்போனா சம்மேஷன், ஏன்னா இண்டிபெண்டன்ட் ஆஃப் k இல்லையா, அதனால நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். இது 1 + k/n ஆகுது. இது நீங்கள் எக்ஸ்ன்னு சூஸ் பண்ணீங்கன்னா உங்களுடைய f(x) என்ன கிடைக்கும்? 1/1 + x கிடைக்கும். அப்போ இதான் இதுக்கு ஈக்குவல் டு இன்டெக்ரல் 0 to 1 f(x) 1/1 + x × dx. அப்போ இது log of 1 + x இல்லைங்களா? ஸோ அப்போ இன்டெக்ரல் 0 to 1. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு log 2 கிடைக்கும். ஸோ இந்த லிமிட்டோட வேல்யூ என்ன? நமக்கு log 2. ஓகே, ஸோ இதுவுமே ரொம்ப முக்கியமான ரிசல்ட்டு. இந்த லிமிட் நீங்கள் எப்படி கண்டுபிடிக்கலான்றதை சொல்கிறேன். ஃபார் லார்ஜ் n n factorial is always less than n to the power n. இது செக் பண்ணிக்கிங்க. ஃபார் லார்ஜ் n factorial always less than n to the power n. கரெக்டுங்களா? அப்போ n factorial divided by n to the power n வந்து நமக்கு என்ன ஆகுது? less than 1க்கு ஆகுது. அப்போ as limit n tends to infinity போகும்போது என்ன ஆகும்? இந்த ஃபேக்டர் வந்து ரொம்ப பெருசா இருக்கு. அப்போ என்ன ஆகும்? இந்த டினாமினேட்டர் வந்து க்ளோஸ்ட் அப்ரோச்சஸ் டு 0 ஆகிடும். ஸோ இதுக்கு வந்து ஆப்ஷன் ஏ கரெக்ட். புரியுதுங்களா? ஸோ லார்ஜ் எண்ணுக்கு n ஃபேக்டரியல் ஆல்வேஸ் லெஸ் தென் n to the power n. நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கிங்க. ஒரு ஸ்டேஜ் ஆஃப் எண்ணுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா n ஃபேக்டரியல் லெஸ் தென் n to the power n இருக்கும். ஓகே, அடுத்து அரித்மெட்டிக் மீன், ஜாமெட்ரிக் மீன் அண்ட் பாசிட்டிவ் சீக்வன்ஸ் தியரம். இது ரொம்ப முக்கியமான தியரங்க. இஃப் an is converges to L அப்படின்னா தென் 1/n இது வந்து அரித்மெட்டிக் சம். ஆக்சுவலாக லிமிட் n tends to infinity a1 + a2 + and so on + an divided by n. இது வந்து பாசிட்டிவ் டேர்ம் சீக்வன்ஸுக்கு தான் இது ட்ரூ. ஓகே, an கன்வர்ஜஸ் டு எல்லா இருந்தால் இந்த லிமிட்டுமே எங்கே போகும்? எல்லுக்கு கன்வர்ஜ் ஆகும். இன்னொன்று பாருங்க, an பாசிட்டிவ் அண்ட் an கன்வர்ஜஸ் டு எல்லா இருந்தால் இது வந்து ஜாமெட்ரிக் ப்ராடக்ட். a1 × a2 × and so on an whole power 1/n எங்கே போகும்? எல்லுக்கு கன்வர்ஜ் ஆகும். அடுத்து இது பாருங்க, இது ரொம்ப முக்கியம். an is பாசிட்டிவ், லிமிட் ஆஃப் an எல்லாம் இருந்தால் ஸ்கொயர் ரூட் ஆஃப் nth ரூட் ஆஃப் an லிமிட் வேல்யூ என்ன இருக்கு? 1 அப்படின்றது நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஓகே, ஸோ எனி பாசிட்டிவ் an எடுத்துக்கிட்டாலும் லிமிட் ஆஃப் an எல்லுன்னு இருந்தால் லிமிட் ஆஃப் nth ரூட் ஆஃப் an வந்து உங்களுக்கு என்னது? ஆல்வேஸ் 1 அப்படின்றத உங்களுக்கு தெரியணும். ஸோ இது 3 ரிசல்ட்டுமே ரொம்ப முக்கியமான ரிசல்ட்டுங்க. நோட் போட்டு எழுதிக்கிங்க, விட்டுறாதீங்க. ஸோ இது போல் கலெக்ஷன் ஆஃப் எல்லா ரிசல்ட்டுமே அந்த ஃபார்முலா புக்லெட்டில் கொடுத்துட்டேன். ஸோ அது இல்லாமல் அந்த எம்சிக்யூஸ் அதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டாவே போதும். என்டையர் சப்ஜெக்டை உள்ளே கொண்டு வந்துடலாம் நீங்கள். ஓகே, இப்போ இங்கே என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க, an வந்து 5க்கு கன்வர்ஜ் ஆகுதுன்னா லிமிட் ஆஃப் திஸ் எங்கே போகும்? உங்களுக்கு 5க்கு தான் கன்வர்ஜ் ஆகும். ஓகே, நெக்ஸ்ட்டு இப்போ எவாலுவேட் பண்ண சொல்கிறாங்க. இது எப்படி பார்க்குறீங்கன்னா சம் ஆஃப் டூ சீரியஸாக பாருங்கள். லிமிட் n tends to infinity 1/n summation k from 1 to n 1 plus limit n tends to infinity 1/n summation k from 1 to n 1/k அப்படி பார்த்துக்கணும். இப்போ இதனுடைய nth டேர்ம் என்ன? an வந்து 1, எல்லாம் பாசிட்டிவ் தான். இதனுடைய nth டேர்ம் என்ன? 1/n. இதனுடைய லிமிட் என்ன? லிமிட் ஆஃப் an பார்க்குறீங்க. லிமிட் n tends to infinity an பார்க்குறீங்க, வேல்யூ 1. இதனுடைய லிமிட் என்ன? n tends to infinity an பார்க்குறீங்க, இதனுடைய வேல்யூ வந்து 0. அப்போ இதனோட வேல்யூ 1 + 0, அப்போ ஆன்சர் என்ன கிடைக்கும்? 1. இதில் எந்த தியரம் யூஸ் பண்ணியிருக்கேன்? இந்த தியரம். இதை இருக்கு, ஆவரேஜ் லிமிட், அரித்மெட்டிக் மீன் இருக்கு இல்லையா, சிசாரோ சம்பல். an tends to L இருந்தால் சம்மேஷன் ஆஃப் k from 1 to n ak converges to L அப்படின்றத இங்கே நான் அப்ளை பண்ணியிருக்கேன். ஓகே, இதில் ak வந்து 1, அப்போ nth டேர்ம் வந்து 1. இது ak வந்து 1/k, அப்போ nth டேர்ம் வந்து 1/n. nth டேர்ம் பாருங்கள். ஓகே, ஸோ லிமிட் ஃபைனலாக 1. இப்போ இது பாருங்க, an tends to 2, an as பாசிட்டிவாக இருக்கும்போது இந்த ஆவரேஜ் லிமிட் ஜாமெட்ரிக் ப்ராடக்ட் வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா இந்த லிமிட்டு கன்வர்ஜ் ஆகும். அப்போ 2க்கு கன்வர்ஜ் ஆகுன்றது உங்களுக்கு தெரியணும். ஓகே, ஸோ இப்போ an கொடுத்துட்டான். an வந்து 1 + 1/n இருந்தால் இந்த லிமிட் என்ன வரும்ன்றதை கேட்குறாங்க. அப்போ இதனோட லிமிட் தான் அதனுடைய லிமிட். அப்போ லிமிட் ஆஃப் an என்ன? லிமிட் ஆஃப் an என்ன? 1. அப்போ இதனோட லிமிட் வேல்யூ என்ன? 1. பாருங்கள் எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது பாருங்கள். நீங்கள் டப்புன்னு முடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகே,
ஸோ இதுவுமே எப்படி எழுதிக்கலாம் nth ரூட் ஆஃப் n அப்போ n to the power 1 by n. ஸோ அப்போ e பவர் 1 by n into log n இப்படி நீங்க பாருங்க. இல்லைன்னா e பவர் log n divided by 1 by n கரெக்டுங்களா? ஸோ அப்போ லிமிட் இதுக்கு எது கன்வெர்ஜ் ஆகுன்றது நீங்கள் சாரி இது 1 by nல தான் இருக்குது log n by n log n by n ஸோ log of n divided by n. ஸோ இதுக்கு லிமிட் என்னன்றதை நீங்கள் சொல்லலாம். ஸோ அதாவது log n by n-ஓட லிமிட் என்னங்க log n by n-க்கு லிமிட் n tends to infinity எடுத்தீங்கன்னா இது வந்து infinity by infinity எழுதுவீங்க. ஸோ எல்லா ஸ்பிட்டல் போட்டிங்கன்னா 1 by n இது 1ன்னு வரும். ஸோ 1 by n-ஓட லிமிட் வந்து as லிமிட் n tends to infinity கொடுத்தீங்கன்னா 0. அப்போ இது e பவர் 0 e பவர் 0 வேல்யூ என்னது 1. ஸோ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ கரெக்ட். ஓகே ஸோ இதெல்லாமே தான் உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு நான் சொன்னது. ஓகே இங்கே பாருங்க சேம் f of x ஈக்குவல் டு என்னது எக்ஸ். இப்போ இன்டெக்ரல் 0 to 1 x into dx அடிக்கிறீங்க. அப்போ எக்ஸ் ஸ்கொயர் பை 2 அப்போ 0 to 1 போட்டிங்கன்னா ஆன்சர் என்ன கிடைக்கும் 1 by 2. சிம்பிள் அப்படியே 1 by 2 போட்டு வேண்டியதுதான். ஓகே ஸோ இது போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங் கொஸ்டின்ஸ் வந்து நீங்கள் டெஸ்ட் பேட்சில் பார்க்கலாம். என்னுடைய கிளாஸஸும் நான் ரெகுலராக கொடுக்குறத ஃபாலோ பண்ணுங்கள். எம்சிக்யூஸ் வாங்கி படிங்க ஒர்த்தாக இருக்கும். நீங்கள் டைம் வேஸ்ட் பண்ணுறாதீங்க. ஏன்னா அவ்வளோ கலெக்ஷன் ஆஃப் கொஷின்ஸ் வந்து அதில் இருக்குது. 6000 ப்ராப்ளம் 10 சாப்டருக்குமே இருக்குது. ஸோ சாப்டர் வைஸ் கண்டென்ட் நான் கொடுத்துட்டே வரேன். நிறைய ப்ராப்ளம்ஸ் வீடியோஸ் கொடுப்பேன். ஸோ இதில் 3 புக்லெட்ஸ் வந்து 6000 ப்ராப்ளம் எம்சிக்யூஸ் வித் சொல்யூஷனோட இருக்கும். ஸோ இந்த காம்போ ரிசீவ் பண்ணுறவங்களுக்கு வந்து டெஸ்ட் பேட்ச் ஃப்ரீ. ஓகே ஸோ வித் ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச், அதாவது இந்த 6000 ப்ராப்ளம் எம்சிக்யூஸ், அதுக்கப்புறம் இந்த ஃபார்முலா புக்கு சாப்டர் வைஸ் இருக்கிற ஃபார்முலா புக்கு சிங்கிள் புக்லாம் இது சாப்டர் வைஸ் போட்டிருப்பேன். 10 சாப்டருக்குமே இருக்கும் இந்த ஃபார்முலா புக்கில். அதுக்கப்புறம் ஒரு சொல்யூஷன் புக்லெட் இருக்கும். ஸோ அந்த ப்ரீவியஸ் இயர் சொல்யூஷன் புக்லெட் இருக்கிற எல்லா கொஸ்டினுக்குமே டீட்டெயில் ஆன்சர் கொடுத்துருப்பேன். இது கூட ப்ளஸ் டெஸ்ட் பேட்ச் ஃப்ரீ. ஓகே ஸோ வேணுன்றவங்க இந்த காம்போ ப்ரைஸ் வாங்கி படிங்க. ஸோ டீட்டெயில் வேணும்னா இந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள் 9384686847. இப்போ என்னுடைய கிளாஸஸ் வேணும்னா நீங்கள் ஜஸ்ட் யூடியூப்பில் என்னுடைய பிளேலிஸ்ட்டில் பார்த்து பண்ணிட்டு தான் நான் அப்லோட் பண்ணிகிட்டே இருப்பேன். எக்ஸாம் வரைக்கும் நான் கிளாஸஸ் அப்லோட் பண்ணிகிட்டே இருப்பேன். நீங்கள் கிளாஸஸை யூடியூப்பில் பார்த்துக்குங்க. ஓகே ஃபைன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.